நெய் போட்டுக்கிறோம் தாய்ச்சில் கொஞ்சம். இப்போ இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டோம். இதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பே லீவ்ஸ் போடுறோம், ஸ்டார் அனிஸ் போடுறோம், ஏலம் போடுறோம், பட்டை போடுறோம், கல்பாசி போடுறோம், ரம்பை போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வெங்காயம் போடுறோம். நல்லா ஒரு 500 வெங்காயமாவது நீங்கள் வச்சுக்கணும் 1 கிலோ செய்கிறதா இருந்தால். தக்காளி இப்போ நாங்கள் உப்பு போடுறோம். நம்ம இதுக்கு உப்பு போட்டனால ரைஸ்க்கு போடும்போது கொஞ்சமாக கடாயாக போட்டுக்கோங்க, கூட போடுறாங்க. போகிறது ஷான் சிக்கன் பிரியாணி மசாலா. நம்ம இந்த ஷான் சிக்கன் பிரியாணி மசாலா தான் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் தண்ணி விட வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிக்கனை போட்டுறோம். மஞ்சத்தூள் போடுறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தயிர் போடுறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொத்தமல்லி புதினா எல்லாம் போட்டுருக்கோம். பாதி வச்சுக்கிடுவோம் ரைஸோட போட, பாதி இதில் போடுறோம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ தேசிக்காய் ஜூஸ் புளிகிறோம். ஒரு பாதி தேசிக்காய் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உரைஞ்சிருந்தாலும் உரைச்ச புளியெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உரைஞ்சி புளிஞ்சா. ஆனால் உரைஞ்சி பல்ல நான் என்கிட்ட தேசிக்காய் தான் இருக்குது. தேசிக்காய் புளிஞ்சு விட்ருக்கோம். இப்படி வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். போட்டு விடலாம். ஒரு நிமிஷம். பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ நாங்கள் ஊற வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் சமைச்ச கறியை அதில் கொட்டுறோம். பாஸ்மதி ரைஸ் 1/2 ஹவர் ஊற வைக்கணும், 20 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நீங்கள் ஒரு சுண்டு அரிசினா 2 சுண்டு தண்ணி ஊற்றணும். ஒரு அளவுக்கு 2 அளவு தண்ணி ஊற்றணும். அப்போ அந்த இதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். இது தண்ணி ஊற்றினால சூடு இல்லை. அந்த நம்மளோட கை விரலில் இந்த விரல் அளவுக்கு அரிசியோட மேலே தண்ணி இருக்கணும். இந்த பாருங்கள், இந்த விரல் அளவுக்கு அரிசியோட மேலே தண்ணி இருக்குது. அப்போ நான் இதை சமைக்க போகிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சரியாக வச்சு கொஞ்சம் நேரம் போட்டு தம் பண்ணி வைப்போம். கொஞ்சம் தம் பண்ணால் கொஞ்சம் தம் பண்ணிவிட்டு எடுப்போம். நாங்கள் ஒன்று கடைசியாக நீங்கள் ரைஸை வைக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் நெய் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஃப்ரெண்ட்ஸ் உதிரியாக இருக்குது.